மகாலய அமாவாசை வழிபாடுகள் செய்முறை: அதிகாலை எழும்பி புனித ஆறு, குளம், கடலில் நீராடவும். சூரிய உதயத்திற்கு பிறகு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும். தர்ப்பணம் செய்யும் போது எள்ளும் தண்ணீரும் இறைக்க வேண்டும். வீட்டில் முன்னோர்களின் படங்களை மாலை அல்லது பூ அடித்து தீபம் ஏற்றி மற்றும் தீப தூபம் போட்டு வழிபாடு செய்ய வேண்டும். முன்னோர்களுக்கு பிடித்த சைவ உணவுகளை சமைத்து படையல் இட வேண்டும். படையலுக்கு பிறகு காகங்களுக்கு உணவு மற்றும் அனாதானம் செய்ய வேண்டும். பெரியவர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் படையல் சாப்பிட வேண்டும். தர்ப்பணம் மற்றும் படையல் இடும் நேரம்: காலை 6 மணி முதல் 11 மணி வரை தர்ப்பணம் செய்ய வேண்டும். படையல் இடும் நேரம் காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை அமைவது சிறந்தது. பிறகு செய்ய இயலாமை இருந்தால் பிறகு நேரமும் இருக்கிறது. பிறமாலை 6 மணிக்கு அருகிலுள்ள விநாயகர் அல்லது சிவன் கோவில் செல்லி தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய பரிந்துரை செய்யப்படுகிறது. மகாலய அமாவாசை அன்று தானம் அளித்து ஏழைகள், தேவைகளை உடையவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். வீட்டிலேயே செய்யும் வழிபாடு: சூரிய உதயத்திற்கு பிறகு குளித்து முன்னோர்களின் பெயர்களை மனதில் நினைத்து எள்ளும் தண்ணீர் ஊற்று. முன்னோர்களின் படத்திற்கு தீபம் ஏற்றி துளசி மலர், சாம்பிராணி தூபம் வைக்க வேண்டும். சாதத்தில் தயிர், கருப்பு எள் கலக்கி காக்கைக்கு உணவு வைக்கவும். அன்னதானம் செய்து மாடுகளுக்கு அகத்திக்கீரை மற்றும் வாழைப்பழம் கொடுக்கவும். மாலை நேரத்தில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யவும். இவை மகாலய அமாவாசை அன்று செய்யப்படும் வழிபாடுகளின் முக்கிய அம்சங்கள் ஆகும். இத்தகைய வழிபாடுகள் முன்னோர்களுக்கு ஆன்மா சாந்தியும் நன்மையும் தரும் என்றும் நம்பப்படுகிறது.